கோழி அவரை பொரியல் தான் செய்ய போகிறேங்க. கோழி அவரை அப்படின்னா நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்குங்க அவரைக்காய். இந்த அவரைக்காய் வந்து இந்த தை மாதம் இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும். அதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு கறி பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அவரைக்காயை இந்த நுனியில் கொஞ்சம் கிள்ளிட்டா கொஞ்சம் இந்த நார் வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு கறி பண்ண போகிறோம். இந்த கறி வந்து ஒரு ரசம் சாதம், பருப்பு சாதம், உப்பு பருப்பெல்லாம் வைக்கிற அன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு சொரக்காய் போட்டு கொஞ்சம் மோர் குழம்புக்கு தான் இதை தொட்டுக்க செய்கிறேங்க. கோழி அவரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலெலாம் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் ஆயில் ஜாஸ்தியாக தேவையில்லைங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரவுண்டாக நறுக்கி சேர்க்கணும். இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது பூண்டு 2 பல் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் பெரட்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை இதில் சேர்த்துடலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே கல் உப்பு தாங்க சேர்ப்பேன். நம்ம தண்ணி விடும்போது அது வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 கை அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு விடலாங்க அவரைக்காய் வேகிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கீழே இருக்கணும். அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இவ்வளோ நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டுடலாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டேங்க அடுப்பை. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ காயும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் கோழி அவரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அவரைக்காயில் தண்ணி தெளித்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் சேர்த்தும் வேக வைக்கலாம். ஆனால் இந்த காயெல்லாம் வானலிலேயே சட்டுன்னு வெந்துருங்க. சீக்கிரமாக ரொம்ப சுவையான அவரைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. வேஸ்ட் பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா மிளகாத்தூள், அந்த பூண்டு மணத்தோட சீரகத்தூள் வாசத்தோட அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.